ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ப்ளீஸ் எல்லாரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எஜுகுஸ்ட் அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த கோர்ஸில் வந்துட்டு நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக என்னென்னலாம் ஸ்கில்ஸ் வேணும், எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பற்றி நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இன்றைக்கி நாம் உருளைக்கிழங்கு குருமா, பூரிக்கு உருளைக்கிழங்கு குருமா செய்வோம் இல்லைங்களா, அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு குருமா செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, லவங்கம், இலை, சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி, அப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒரு கப்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் எண்ணெய் நல்லா சூடாகட்டோன்னு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாசனை பொருள் எல்லாத்தையும் போட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இந்த நல்லா பொன்னிறமாக வறுபடும்போது ஒரு ஸ்மெல் வரும். அந்த டேஸ்ட்டு தான் வந்துட்டு அந்த உருளைக்கிழங்கு குருமாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா வறுபட்டதும் பச்சை மிளகாய், கருவேப்பிலையை போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன், பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌனாக மாறணும். அந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக மாறினா தான் வந்துட்டு இந்த கிரேவியோட குருமாவோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா வதங்க விடுங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆனியன் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க, இல்லை மொத்தமாக குருமாவுக்கு தேவையான உப்பு கூட போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி வதங்கினதும் உருளைக்கிழங்கு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிறத இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். நல்லா கையில் மசித்து எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் கலந்துட்டு பச்சை மிளகாவோட காரம் பத்தலைன்னா நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் போடலை, பச்சை மிளகாவோட நிறுத்திட்டேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி மட்டும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இறக்கிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கட்டியாக வேணுன்றவங்க திட்டமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்லன்னா தண்ணி தாராளமாக வச்சுக்கோங்க. உப்பு, காரம் எல்லாமே சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. பத்தலைன்னா இப்போவே ஆட் பண்ணிட்டிங்கன்னா கொதிக்கிறதுக்கு முன்னாடியே ஆட் ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது பூரி, சப்பாத்தி, தோசை, மெயினாக தோசை கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். பூரிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கிரேவி.